இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோமே ஹீரோனி வீட்டுல போயிட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின்மே வெளியே வருவாங்க. ஹீரோனிக்கு அதை பார்த்தோன்னே என்ன இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே சொல்லுவான், நான் உனக்கு நிறைய கால் பண்ணேன், நீ ஏன் போன் எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்ப ஹீரோயின்மே, நீ கால் பண்ணியா? ஓ, அது உன்னோட நம்பர் தானா? நீ கால் பண்ணிருந்தியா? நான் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, நீ எனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு நீ எனக்கு ஐஸ்கிரீம் பண்ணியே கொடுக்கல, என்னாச்சு அப்படின்றப்போ, ஓ இன்னைக்கு நான் உனக்கு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்கலையோ, சரி ஓகே எனக்கு டைம் இருக்கிறப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோமே கேட்பான், நீ இன்னைக்கு குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அவளுமே, குடிச்சிருக்கா? நான் ஒண்ணு குடிக்கலையே, நான் நல்லா தான் இருக்கனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ கரெக்டா அதே டைமுக்கு ஒரு காருமே ஹீரோ வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். அதை பார்த்துட்டு ஹீரோயின்மே அந்த பொண்ணுதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு, அதை அவங்க வந்துட்டாங்கல்ல, போங்க அவங்கள போய் கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த காருக்குள்ள இருந்து அந்த அசிஸ்டன்ட் தான் வெளியே வருவான். அசிஸ்டண்ட பார்த்தவனதான் ஹீரோயினி கொஞ்சம் அமைதியாவாங்க. அந்த அசிஸ்டன்ட்மே ஹீரோ தேடி தான் வந்திருப்பான். ஹீரோயின்மே அங்க ஹீரோயின் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அங்க வருவான். அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினியை பார்த்தோன்னே, நீயா, நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ ஹீரோயின்மே சொல்லுவாங்க, நீங்க என்ன பண்ற, நான் 10 வருஷமா இங்கதான் இருக்கிறேன், நீதான் என் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு இந்த அசிஸ்டன்ட்க்குமே கால் வரும். அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து தான், ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து கால் வரும். அவனுமே சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப கூட போய் தான் சொல்லுவான், என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ, இல்ல என்னோட பாஸ் கூட இப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவர் நிறைய குடிச்சிருக்காருல்ல, அதனாலதான் அவரை வீட்டுல வந்து விட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு நான் வந்தேம்மா, டாக்குமெண்ட் எல்லாம் அப்படியே இருக்குது, அதெல்லாம் கொடுத்துட்டு நான் இப்ப உடனே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோனி, ஐயோ என்னடா மனுஷன் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணுமே, போன்ல இருக்க அந்த பொண்ணுமே, யாரு இது, ஏதோ ஒரு பொண்ணு சவுண்ட் கேட்க, அப்ப நீ போய் சொல்றியா அப்படின்றப்போ, ஐயோ ஏமா நான் எந்த பொண்ணு கூட இல்லம்மா, நான் தனியா தான் இருக்கிறேன், நான் என்னோட வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன், அது ஏதோ தெருவுல வர பொண்ணு கத்திட்டு போகுது, நான் மத்தபடி எல்லாம் யாரு கூடயும் பேசல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்து போனை கட் பண்ணிடும். இங்க இருந்தாலும் அசிஸ்டன்ட் கோவம், எப்ப பார்த்தாலும் இந்த பொண்ணு இடையில இடையில வந்து கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கா, நம்ம எந்த பொண்ணுக்கு எல்லாம் போய் பேசுறோமோ அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் வந்து இவ கெடுத்து விடுறதே வேலையா வச்சிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி அவனுமே கொஞ்சம் ஹீரோயினியை முறைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து போவான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஹீரோக்ட வந்து கேட்டுட்டு இருப்பான், உண்மையிலே இந்த பொண்ணு இங்கதான் ஸ்டே பண்ணிருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ ஹீரோமே, அதையே நீ கேக்குற, உனக்கு முன்கூட்டியே அந்த பொண்ணை தெரியுமா அப்படின்றப்போ, அதெல்லாம் தெரியும், அந்த பொண்ணுக்கு எனக்கும் நடுவுல நிறைய ஸ்டோரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டவொடனே ஹீரோக்கு டென்ஷனா எப்படி அவனை ஒரு முறைப்பான். அவன் முறைக்கிறதுல இவனுமே இருந்துட்டு, இப்ப எதுக்கு நீ இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்க, எங்க பாரு, அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது சரியாவே, அப்பப்ப அந்த பொண்ணை மீட் பண்ணிருக்கேன், மத்தபடி அந்த பொண்ணோட பேர் கூட எனக்கு தெரியாது, இந்த மாதிரிதான் ஏடா கூடமா நானும் அந்த பொண்ணு மீட் பண்ணிருக்கோம், மத்தபடி எல்லாம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். நான் இந்த ப்ளூ பிரிண்ட காட்டுறதுக்காக தான் வந்தேன், இதை ஃபர்ஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்டையுமே கொடுப்பான் ஹீரோக்கிட்ட. ஹீரோமே அதை பார்த்துட்டு இருக்கப்போ இந்த அசிஸ்டன்ட்மே கேட்பான், ஆமா இந்த டைம்ல அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோமே கேட்பான், ஏன் எதுக்கு கேக்குற, உனக்கு அந்த பொண்ணு மேல எதுவும் கிரஷா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ இவனுமே, கிரஷா, அதுவும் போய் போய் அந்த பொண்ணையா, அந்த பொண்ணெல்லாம் மனுஷன் லவ் பண்ணுவானா, அந்த பொண்ணுக்கு வரப்போற லவ்வர் தான் ரொம்ப பாவம், ரொம்ப அன்லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டவனே ஹீரோ திருப்பியும் ஒரு முறைப்பான். என்னடா இவன் நம்மள இப்படி முறைக்கிறான், ஒருவேளை இவன் லவ் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஹீரோட்ட கேட்பான், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ, அந்த பொண்ணு உன்னை திட்டான்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோமே வீட்டுக்குள்ள வந்து தூங்க வந்துடுவான். பார்த்தா அவனுக்கு தூக்கமே வராது, ஹீரோயினியை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அதே போல இந்த அசிஸ்டன்ட் கேட்டிருப்பான்ல, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பான். ஹீரோயினியை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணானோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் ஹீரோயினியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். எனக்கு தூக்கமே வராது, புரண்டு படுத்துட்டு ஹீரோயினியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹீரோயினியை தான் காட்டுவாங்க. ஹீரோயின்மே நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலைல முடிஞ்சதுமே எழுந்திரிச்சிட்டு ஹீரோவை நேற்று நைட் ரொம்ப திட்டமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, திட்டினாலும் ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டான், அவனுக்கு தான் ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அதை அவன் என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கணும்ல அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, அவன் என்ன நல்லா ஏமாத்திட்டான், இனிமே அவன் கிட்ட பேசவே கூடாது, அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட மறைச்சிட்டான், இனிமே அவன் யாரோ நான் யாரோ, இனிமே அவன் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுமே வேலைக்கு கிளம்பி அங்க இருந்து போவாங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்றப்ப கரெக்டா ஹீரோமே வீட்டுல இருந்து வெளியே வருவான். அப்ப ஹீரோட்டமே கேட்பான், நேத்து எனக்கு ஐஸ்கிரீம் நீ பண்ணி கொடுக்கல, இன்னைக்குமே நீ ஐஸ்கிரீம் எனக்கு பண்ணி கொடுப்பியா எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ ஹீரோமே எந்த பதிலுமே சொல்லாம அவனை கிராஸ் பண்ணுவாங்க. ஆனா மனசு கேட்காம இன்னும் 2 ஹவர்ஸ்ல உன்னோட ஐஸ்கிரீம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாங்க. இங்க கடைக்குமே வந்துட்டு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கும். அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இவங்க ஒவ்வொரு கடையா போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போவாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணை ஓட்டிட்டு இருப்பான். இதை ஹீரோனி பாப்பாங்க, இன்னும் எத்தனை பேர் இப்படிதான் ஓட்டிட்டு இருக்கானோ, சரி எதுக்கும் ஹீரோ இருக்கானான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாப்பா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ எல்லாம் இருக்க மாட்டான், இவன் மட்டும் தான் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருப்பான். இவளுமே அந்த இடத்துல ஐஸ்கிரீமை டெலிவரி பண்ணிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு தான் வருவா. அங்க வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு இருப்பா. கரெக்டா அந்த ஹோட்டலுக்குமே இந்த அசிஸ்டன்ட் அறக்க பறக்க ஓடி வருவான். அங்கேயுமே வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுவான். அந்த பொண்ணுமே, என்னாச்சு இவ்வளவு லேட்டா வர அப்படின்றப்போ அவனுமே சொல்லுவான், இல்ல வர்ற வழியில நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெஞ்ச புடிச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணுமே, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்றப்போ, இல்ல உன்னை பார்த்தவனே எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஹீரோனுக்கே சிரிப்பு வந்துடும், பயங்கரமா கோல் போடுறான்ப்பா, பொண்ணுங்க இப்படிதான் ஏமாந்து போறாங்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த பொண்ணுமே அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அப்ப அவனுமே சொல்லுவான், ரொம்ப லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோ,
ஹாஸ்பிட்டல் போனேன்னா அதனாலதான் என்னால சீக்கிரம் வர முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே அங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு தான் போவான். அதே டைம்க்கு ஹீரோயின்மே அந்த பொண்ணு வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருப்பா. இப்போ இங்க ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க எங்க அப்படின்றப்போ அவங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க அப்படின்றப்போ, நீங்க யாரு அப்படின்றப்போ, நான் அவங்களோட டாக்டர், என்னோட கிளினிக்ல தான் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க, நான் தான் அவங்களை இப்ப டிராப் பண்ணேன், அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதனாலதான் அப்படின்றப்போ, சரி எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றப்போ, சரி நீங்க மறந்துடாம சொல்லிருங்க ஓகேவா, அவருக்கு இப்ப இருக்கிற வியாதி தொற்ற வியாதி, அதனால அவரை பார்த்து யார்கிட்டனாலும் பழக சொல்லுங்க, அவர் கூட பழகுறவங்களுக்கும் அந்த வியாதி வந்துரும், அதனால பார்த்து கொஞ்சம் இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதை கேட்டுட்டு இவளுமே கேட்பா, அப்போ அது என்ன வியாதி அப்படின்றப்போ, ஐயோ சாரிங்க அதை சொல்ல முடியாது, அது பேஷண்ட்க்குரிய பர்சனல் டீடைல், அதை நாங்க வெளியே சொல்ல முடியாது, இதை மட்டும் நீங்க மறந்துடாம அவர்கிட்ட சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்க இருந்து ஓடி போயிருவாங்க. இவனுமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அவகிட்ட வந்து கடலை போடலான்ட்டு வருவா. அப்ப அவளுமே கேட்பா, நீ உண்மையிலே இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனியா அப்படின்றப்ப, ஆமா உண்மையாவே ஹாஸ்பிட்டல் போனேன், நான் ஏன் போய் சொல்ல போறேன் அப்படின்றப்போ, சரி உன்னோட வியாதி ரொம்ப பெரிய வியாதி அப்படின்றப்போ, அவனுமே ஆமா நான் இப்ப ரொம்ப உடம்பு முடியாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதை கேட்டுட்டு இவளுக்கே டென்ஷன் ஆயிடும், அவன் மூஞ்சிலே தண்ணியை ஊத்திட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுவா. இவனுமே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு திடீர்னு இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி இவனுமே ஒன்னும் புரியாம அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். இங்க ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோமே இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வருவான். அங்க வந்துட்டு ஹீரோயினை தான் தேடி பார்ப்பான், ஆனா அங்க ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ட தான் கேட்பா, ஹீரோயின் எங்க அப்படின்றப்போ, அவ எங்க போனான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலையே, வேணும்னா நீங்களே கால் பண்ணி கேளுங்க அப்படின்றப்போ, நான்லாம் கால் பண்ணல, சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நானே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றப்போ, எனக்கு மெனுல இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்டு இவளுமே எல்லாமே வேணுமா அப்படின்றப்போ, என்ன உங்களால முடியாதா, தனியா உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றப்போ, இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுவா. இங்க பாரு பல்க் ஆர்டர் வந்திருக்கு, நமக்கு இருக்க எல்லா ஐஸ்கிரீமும் வேணுமா, அதனால தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரியா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்பா. இல்ல நான் இங்க கொஞ்சம் வேலையில இருக்கேன், என்னால இப்போதைக்கு வர முடியாது, அவ்வளவு பல்கா ஆர்டர் பண்ணது அது யாருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேக்குறப்ப, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அது யாரு அப்படின்றப்போ, அதுதான் உன்னோட பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, ஓ அவனா, சரி இப்போதைக்கு என்னால வர முடியாது, நீயே மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவா. அவளால இப்போதைக்கு வர முடியாதான், உங்களுக்கு இப்போ நீங்க ஆர்டர் பண்ண எல்லா ஐஸ்கிரீமும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ ஹீரோமே ஆமா நான் ஆர்டர் பண்ண எல்லா ஐஸ்கிரீமும் வேணும், நான் பே பண்ணிடுறேன், நீங்க பொறுமையாவே அதெல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே பே பண்ணிட்டு அங்க இருந்து போயிருவான். அங்க கட் பண்ணா இங்க கம்பெனில தான் காட்டுவாங்க. ஹீரோமே அவனுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுவான். இதை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக மறுநாள் இதுக்காக ஒரு பார்ட்டியுமே அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க கம்பெனில. இதை கேள்விப்பட்ட ஹீரோமே இதுக்கான ஆர்டரை ஹீரோயினோட கடையில போய் கொடுங்க, அந்த பார்ட்டிக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் ஹீரோயினியோட கடையில இருந்து பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டையுமே சொல்லி விடுவான். இந்த அசிஸ்டன்ட்மே அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு தான் வருவான். வந்துட்டு அங்கேயுமே ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நான் இங்க வெறும் ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக வரல, ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே சொல்லுவான். எங்களோட கம்பெனில நாளைக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருக்கோம், அந்த பார்ட்டிக்கு தேவையான கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் ஆர்டரை உங்களால பண்ண முடியுமா, 200 பேர் வருவாங்க, உங்களால அது முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறப்போ அந்த பொண்ணுமே சொல்லுவா, எங்களால 100 பேருக்கு மட்டும்தான் முடியும், 200 பேருக்கு அது முடியாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவு மேன் பவர் எங்க கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லுவா. அப்ப இவனுமே சொல்லுவான், நல்லா யோசிச்சுக்கோங்க, எவ்வளவு அமௌண்ட்னாலும் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம், நீங்க காசை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க, எவ்வளவு காசுனாலும் கொடுப்போம், இந்த ஆர்டர் மட்டும் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும், எதா இருந்தாலும் நாளைக்கு காலைல கம்பெனில வந்து பேசுங்க, நீங்க ஓகே இல்ல அப்படின்னா நாங்க அடுத்த கடையை பார்த்துட்டு போயிருவோம், அதனால யோசிச்சுட்டு ஒரு முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட்மே அங்க இருந்து போயிருவான். அங்க கட் பண்ண இங்க ஹீரோனோட அம்மா அப்பா ட்ரிப்பு போயிருப்பாங்களா, அவங்களுமே திரும்பி இங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதே டைம்க்கு ஹீரோமே அவன் வீட்டுல இருந்து வெளியே போவான். இதை பார்த்து அவங்க அம்மாவுமே இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டுமே கேட்பாங்க. அந்த பையன் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பிளம்பர் பையன் தான், நான் சொல்லு அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அப்ப ஹீரோயின்மே அம்மா அந்த பையன் இவன் கிடையாதுமா, அவன் என்ன இவ்வளவு பெரிய வீட்லயே இருக்க போறான், இவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கூடி வந்தவங்கம்மா, நீ வேற போட்டு தேவையில்லாம திங்க் பண்ணிட்டு இருக்காத, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அங்க தூங்க போயிருவாங்க. அதே டைம்க்கு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அங்க வருவா. அங்க வந்துட்டு இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்களா, அதை பத்தி தான் பேசுறதுக்காக அங்க வந்திருப்பா. அந்த பொண்ணுமே சொல்லுவா, நம்ம கடைக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கம்பெனில இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு அவங்க கம்பெனில ஒரு சின்ன பார்ட்டி நடக்குதான், அதுக்கான கூல் ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீமுக்கான ஆர்டரை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆனா நம்மளால இப்போதைக்கு 200 பேருக்கு கொடுக்க முடியாது, அதான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அப்பவுமே சொல்லுவாங்க, கண்டிப்பா அது முடியாதுமா, நம்மளால அவ்வளோ பேருக்குலாம் நம்மளால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின்மே வந்து சொல்லுவா, அது ஏன்ப்பா முடியாதுன்னு சொல்றீங்க, பிசினஸ் அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போக வேண்டாமா, அதான் உங்க அண்ணன் தம்பி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேளுங்க, அவங்க கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க, நம்மளாலே முடியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவங்க அப்பாவுமே அவங்க பிரதருக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் உதவி வேணும், நாளைக்கு ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, அந்த இடத்துக்கு நீ வந்துடணும் அப்படின்றப்போ அவங்களுமே சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இவங்க இப்படி பேசி முடிச்சதுக்கு அடுத்து ஹீரோயினியும் அவ ஃப்ரெண்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவ ஃப்ரெண்டுமே சொல்லுவா, நான் இந்த பக்கமா வர்றப்போ ஹீரோவுமே போன் பேசிட்டு இருந்தான், நானும் அவன்கிட்ட ஹாய் சொன்னேன், ஆனா அவன் என்ன கண்டுக்கவே இல்லை, ஒரு வேளை அவன் என்ன பார்க்கலையா என்னன்னு எனக்கு சரியா தெரியல, ஆனா போன்ல
ஃபோன்ல ரொம்ப சோகமா பேசிட்டு இருந்தான். அநேகமா அவன் இந்த வீட்ல இருந்து காலி பண்ணி வேற ஏதோ ஒரு புது வீட்டுக்கு போக போறான்னு நினைக்கிறேன். அது போல இவன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து 2 பேரும் தங்க போறாங்க போல. அதை பத்தி தான் பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னோன்னு அதை கேட்டவொன்னே ஹீரோயினுமே அதுக்கு என்ன பண்ண முடியும், அவன் அவனோட லைஃபை பார்த்துட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் அவன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும்தான். இனிமே அவனுக்கு எனக்கு நடுவுல எதுவுமே கிடையாது. அதை பத்தி பேசி எதுவும் ஆக போறது இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. அங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோயினையும் அவ ஃப்ரெண்டுமே பயங்கரமா மேக்கப்லாம் போட்டுட்டு அந்த கம்பெனிக்கு வந்திருப்பாங்க. அங்க வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க ஒரு 2-3 ஃபிளேவர் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எது நல்லா இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ண சொன்னோன்னே அவனுமே அது ஒவ்வொரு ஐஸ்கிரீமா டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப ஹீரோயின்மே என்ன ஊன்னு சொல்லிட்டு இருக்க, ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு, ஏதாவது ஒண்ணு சொல்லு, அதை விட்டுட்டு ஊன்னு சொன்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கியே அப்படின்றப்போ அவனுமே நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணுமோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தானே இந்த கடையோட மேனேஜர், இங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படின்றப்போ ஹீரோயினுமே சரி ஓகே டேஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவளுமே அதை டேஸ்ட் பண்ணுவா. நல்லா இருக்கா அப்படின்றப்போ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே சொல்லுவா. அதை கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட்மே அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, எனக்கும் ஓகே தான், கான்ட்ராக்ட்ல போய் நீங்க சைன் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அங்க ஒரு பொண்ணுமே இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவா. அங்க போயிட்டு இவங்க கான்ட்ராக்ட்ல தான் சைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தா அந்த ஹெட்டோட கேபின் இருக்கும். அவளுமே ஹீரோவை வர சொல்லிட்டு கேபினை க்ளோஸ் பண்ணுவா. இதை பாக்குற ஹீரோயினுமே இங்க கம்பெனி நடந்துட்டு இருக்கு, ஆனா தைரியமா 2 பேரும் உள்ள போயிட்டு இப்படி அசிங்கம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு இங்க வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இது அசிங்கமாவே தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே அங்க இருந்து போவா. அப்ப அங்க வேலை பார்க்குறவங்களும் என்னடா இந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு போகுது, யார சொல்றான்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க கேபினுக்குள்ள தான் காட்டுவாங்க. ஹீரோவும் அந்த ஹெட்டுமே பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த லேடியுமே சொல்லுவா, இன்னைக்கு நைட் அந்த பார்ட்டில நீ கலந்துக்கணும், உனக்காக தான் அந்த பார்ட்டியை செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றப்போ அதுல நீ கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்ட்டி போறது எதுவுமே பிடிக்காது போல. அதனால இவளுமே சொல்லுவா கண்டிப்பா நீ வரணும் அப்படின்றப்போ இவனுமே யோசிப்பான். சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். 2 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இப்பவாது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரேன், அதனால நீ கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு வரணும், அந்த பார்ட்டில வச்சு நம்ம 2 நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்பை சொல்லிடலாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஹீரோமே ஓகே உனக்கு என்ன சேர்த்தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட் அந்த பார்ட்டில தான் காட்டுவாங்க. ஹீரோயினி அவ ஃபேமிலி எல்லாருமே அங்க வந்திருப்பாங்க. அவங்களோட வேலை எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே ஒரு ஓரமா அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவளுமே ஹீரோ எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடி தேடி பார்த்துட்டு இருப்பா. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் அந்த ஹெட்டுமே சேர்ந்து நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இதை பாக்குற ஹீரோயினுமே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அப்போ அவங்க ஒர்க் பண்ற பொண்ணுங்களுமே ஹீரோவையும் அந்த லேடியும் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. 2 பேருமே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்கல்ல, மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை கேட்க கேட்க கூட கொஞ்சம் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். அதே டைமுக்கு அங்க ஒரு ஆள் வந்துட்டு மேடம்க்கு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஹீரோயின்மே ரொம்ப சலிச்சப்ப அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை போயிட்டு அந்த லேடி கிட்ட கொடுக்க போவாங்க. கரெக்டா அந்த பக்கமா ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு வரும். ஹீரோயின் மேலே தெரியாம தடுக்கி விழுந்துடுவா. ஹீரோயின் அவ கையில இருக்க ஐஸ்கிரீமை வேற அந்த லேடி மேலே டக்குன்னு கொஞ்சம் கொட்டிடுவாங்க. அதை பற்றி ஹீரோயின்மே சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவளுமே பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருப்பா. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் இருந்துட்டு ஏமா உனக்கு கண்ணு தெரியலையா, கண்ணு என்ன புடதில வச்சிருக்கியா, நீ வாட்டுக்கு வந்து மேலே ஐஸ்கிரீமை கொட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அந்த ஹெட்டுமே திட்டி விட்டுடுவா. அவனை எப்பா பார்த்து பேசு, உன்னோட வேலையை மட்டும் பாரு, நான் இங்கே பேசிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ போமா உன்னோட வேலையை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவளுமே சரின்னு சொல்லிட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து வருவா. ஹீரோமே அவனோட கோட்டை கலத்தி அவன் மேலே போட்டு விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போவான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிடும். ஐயோ அப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இதுக்கு மேல நமக்கு இவன் எப்போதுமே கிடைக்க மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு இருப்பா சோகமாவே. அப்போ ஃப்ரெண்டுகிட்டே சொல்லிட்டு இருப்பா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, இதுக்கு மேல இது செட்டே ஆகாது, அவன் என்கிட்ட பொய் சொல்லிட்டான், பொய் சொல்லாம உண்மையாவது சொல்லியிருக்கலாம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பா. அவளுமே சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவள் ஃப்ரெண்டுமே ஆறுதலா சொல்லிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு இந்த ஹெட்டுமே அந்த பக்கமா வருவா. அப்போ ஹீரோயின் சோகமா இருக்கதை பார்த்தோன்னே இப்ப பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின்மே திருப்பியும் சாரி கேட்டுட்டு இருப்பா. சாரி மேடம் தெரியாம அப்படி நடந்துருச்சு சாரி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அப்ப இவளுமே சொல்லுவா ஐயோ அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நீ இப்போ ஓகேவா தானே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. அதே டைமுக்கு ஹீரோமே அங்க வருவான். ஹீரோ அங்க வந்துட்டு என்னோட ஐஸ்கிரீம் எங்க, நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு, இப்போதைக்கு என்னால ஐஸ்கிரீம் செஞ்சு உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. ஹீரோமே சொல்லுவான் நான் ஒன்னும் இப்ப கேட்கல, 2 நாளாவே நீ எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சே கொடுக்கல, நானும் கேட்டுட்டேன், நீ ஏன் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோயின்மே சொல்லுவா அதான் சொல்றீங்களா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அதனாலதான் என்னால ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. ஆமால உங்க ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்றப்போ ஆமா அவன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணி கொடுக்க சொன்னா, அதுக்கு இன்சார்ஜா நான் தான் இருக்கேன், அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், 2 நாளும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்ததுனால தான் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்,
உனக்கு ஐஸ்கிரீம் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லுவாங்க. அப்போ ஹீரோமே அப்பதான் சிரிச்சிட்டு இருப்பான். ஓ அப்போ அவளுக்கும் அவள் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவனுக்குமே தெரியும். ஆமா நீ ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, அதான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, உன் கேர்ள் ஃப்ரெண்டுட்டே நீ கேட்க முடியும்னா ஐஸ்கிரீம் செஞ்சு தர சொல்லி அப்படின்ற மாதிரி இவ கேட்கிறப்போ அதை பார்த்துட்டு ஹீரோக்கே சிரிப்பு வந்துடும். அப்போ அந்த பொண்ணுமே பாப்பா ஹீரோவே, என்ன இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுமே தலையை சச்சிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோவுமே ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருப்பான். சரி இப்போ சொல்லு, என்னோட ஐஸ்கிரீம் ஏன் என்கிட்ட கொடுக்காம நீயே வச்சுட்டு இருக்க அப்படின்றப்போ ஹீரோயின்மே என்கிட்ட எங்க இருக்கு, என்கிட்டலாம் உன்னோட ஐஸ்கிரீம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு ஹீரோவுமே ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுவான். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பொண்ணுமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பா. இங்கே ஹீரோயினுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, அவங்க அப்படியே சலம் மாதிரி நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு இங்கே பாரு இது என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போதான் நமக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேருமே பிரதர் சிஸ்டர்னு சொல்லிட்டு, இது என்னோட சிஸ்டர் தான், நீ தான் தப்பா நினச்சிக்கிட்ட, சரி நான் உன்னை அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அக்காவா போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அக்காவை கூட்டிட்டு அங்கேருந்து அவன் போயிடுவான். அவன் போனதுக்கு அடுத்து இவ கொஞ்ச நேரம் சிலையாவே இருப்பா. இவளை சுற்றி என்ன நடக்குனே தெரியாது, அப்படியே சிலை மாதிரி நின்றுட்டு இருப்பா. அவன் முத்தம் கொடுத்துட்டு போனதுக்கு அடுத்து அப்படியே சிலை மாதிரி ஆயிடுவா ஹீரோயினுமே. அப்பதான் அந்த இடத்துக்கு அவங்க அப்பாவுமே வருவாங்க. என்னாச்சு நம்ம பொண்ணுக்கு இப்படி சிலை மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்படின்ட்டு, என்னாச்சுமா என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்றப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லையப்பா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. என்னாச்சு பிறையன் சரிவா வந்து வேலையை பாரு அப்படின்றப்போ, இல்லப்பா எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்க மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் அப்படியே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து தனியா வந்துடுவா. வந்துட்டு தனியா நின்று பேசிட்டு இருப்பா. ஓ அப்போ இது அவனோட சிஸ்டரா, நம்ம தான் அதை தப்பா நினைச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி தனியா பேசிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு நண்டுமே வந்துட்டு இருக்கும், ஒரு குட்டி நண்டு. அதை பார்த்துட்டு அதை கையில் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருப்பா. இப்போதான் எனக்கே தெரியுது நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், அதே போல அவன் கிஸ் கொடுத்தால அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த நண்டுகிட்ட பேசிட்டு இருப்பா ஹீரோயினுமே. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.